அன்பார்ந்த ஆன்மீக பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கங்கள். வருகின்ற ஆவணி மாதம் 28/8/2026 ஆவணி 11 வெள்ளிக்கிழமை என்று கிரகணம் சம்பவிக்கின்றது. அந்த சந்திர கிரகணம் நமது இந்திய தேசத்திலே தெரியாது. ஆகவே இதை அனைவரும் அனுஷ்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சூரியன் நின்ற வீட்டிற்கு நேர் 7ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய சிம்மராசிக்கு 7ஆம் ராசி கும்பராசி. அந்த கும்பராசியிலே ராகு சந்திரன் இணைகின்ற நேரம் சந்திர கிரகணம் சம்பவிக்கின்றோம். பௌர்ணமி அன்று சம்பவிக்க வேண்டும். இந்த பௌர்ணமி கிரகணம் தற்போது இந்திய தேசத்திலே தெரியாது. ராகு கிரகஸ்த தூமரவர்ண சந்திர கிரகணம் மற்ற தேசங்களிலே ஒரு சில பகுதியிலே பகுதி நேரமாக தெரியும். ஒவ்வொரு ஆண்டும் கிரகணங்கள் எவ்வாறு சம்பவிக்கும் என்றால், ராகு அல்லது கேது இருக்கின்ற வீட்டில் சந்திரன் சூரியன் இருக்கும் பொழுது, அதே மாதிரி ஆவணி மாதம் சூரிய கிரகணமும் சம்பவிக்க வேண்டும். கேது சூரியன் சந்திரன் இணைகின்ற நேரமும் சூரிய கிரகணமும் சம்பவிக்க வேண்டும். அவையும் இந்தியாவில் தெரியாது. அவை 10/9/26 வியாழக்கிழமை. அதுவும் நமது தேசத்திலே தெரியாது. ஆகவே இதை யாரும் அனுஷ்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது எதற்காக இந்த பதிவு நாம் இடுகின்றோம் என்றால், சிலர் கிரகணம் எப்பொழுது தெரியும், கிரகணம் என்று சொல்லுகிறார்களே, டிவியில் கிரகணம் என்று சொல்லுவார்கள். அவை எப்பொழுது தெரியும், எவ்வாறு இருக்க வேண்டும் என்று கேட்பார்கள். அதற்காக நமது தேசத்திலே தெரியாத காரணத்தினால் இவைகளை அனுஷ்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை இந்த பதிவின் மூலம் நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். இந்த பதிவினை தாங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு லைக் கொடுக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம். அனைவருக்கும் அனைத்து நலங்களும் உண்டாகட்டும். க்ஷேமம் சர்வஜன சுகினோ பவந்து.